slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this. இன்று காலை 7:35 டிவிம் கோவா ரயில்வே ஸ்டேஷன். உங்களுக்கு வந்து போன செலவு சொல்கிறேன்னு சொன்னல, இப்போ சொல்கிறேன் கேட்டுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு வழியாக கோவா வந்தாச்சு. வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்தவுடனே ஹாஸ்டல் தான் எடுத்தேன். ஏன்னா ஃப்ரெஷ்அப் ஆகணும். 15 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் இதில் எவ்வளோ சார்ஜ் ஆகுது எப்படின்னு வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். அப்புறம் இல்லை, வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா. உன் பேச்சில் திமிர் தெரியுதே மச்சான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, கண்ணாடியெல்லாம் தேவையில்லை. கரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து மங்களூர் வரத்துக்கு 330 ரூபா ஆச்சு எனக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மங்களூர்லேருந்து திவிம் கோவா வரத்துக்கு பார்த்திங்கன்னா 340 ரூபா ஆச்சு. மொத்தம் வந்து 600 சில்லரை வந்து, அதான் 700ன்னு வச்சுங்க, ஓகேவா. அப்புறம் ஃபுட்டு ஒரு 200 ருபீஸ். அப்புறம் அதான் இது கோவா வரத்துக்கு மட்டும்தான், கோவா வந்ததுக்கப்புறம், ஓகேவா. அப்போ 700 900 ஆகுது, ஓகேவா. 900 ஆகுது, 900 ஆகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிங்க. 400லேருந்து 200 கூட இருக்குது. அது வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாகத்தூரில் ஒரு மாதிரியான ப்ரைஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாகாவில் ஒரு மாதிரியாக ப்ரைஸ் இருக்கும். அப்புறம் வந்து கோலாங்கூரில் ஒரு மாதிரி ப்ரைஸ் இருக்கும். பக்கத்தில் தான் ஜஸ்ட் இருக்கும். வாகத்தூரில் இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வரும். பைக் ரெண்டல் வந்து 400 ருபீஸ் வருது. நான் பைக் ரெண்ட் எடுக்கல, வேஸ்ட்டாக எதுக்குன்ட்டு. எடுத்தாலும் எடுப்பேன், எனக்கு தெரியல. அப்புறம் சரி, நம்ம வந்த கணக்கு பார்ப்போம். 900 ரூபா ஆகுது, ஓகேவா. 900 ஆகுது. அப்புறம் வந்துட்டு இங்கே நீங்கள் ஒரு 400ல் ரூம் எடுக்கலாம், பிஜி எடுத்துக்கலாம். பிஜின்றது நல்லா இருக்கும். நம்ம இந்த சைடில் இருக்கிற மாதிரிலாம் அப்படி இல்லை. உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் அலோடு, அப்புறம் வந்து ஸ்மோக் பண்ணுறதுக்கு எல்லாமே தனியாக கொடுத்துருவாங்க. உள்ளே பண்ணக்கூடாது, வெளியே வந்து அதுக்குன்னு தனியாக இடம் இருக்குது. நான் உங்களுக்கு அதெல்லாம் நான் ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு நான் ஹோட்டல் நேம் கடைசியாக சொல்கிறேன். அப்புறம் அதேமாதிரி ரேட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், 400 அப்படின்னு எடுத்துக்கலாம். மினிமம் ஒரு 200லேருந்து இருக்குது, நான் பார்த்தேன். 200 300 இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி பண்ணாலும் 100 ருபீஸ் வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து மை ட்ரிப் ஆப்லேயே போய் பண்ணிங்க, அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. ட்ரெயின் புக் பண்ணுறது வந்து அதே மை ட்ரிப் ஆப்லேயே பண்ணிங்க. அப்புறம் அதுக்குன்னு ரயில்வேலே வந்து ஆப் இருக்குது, அதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது, ஓகேவா. கொஞ்சம் அது ப்ரைவேட்டு, இது கவர்மெண்ட்டு, அவ்வளோதான் வித்தியாசம். அப்புறம் ஒரு 900 ரூபா ஆச்சு. இப்போ இங்கே வந்து ரூம் வந்து ஒரு 400ல் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஒரு 400 ரூபா ஆச்சு. அப்படியே கணக்கு பண்ணிங்க எவ்வளோதுன்ட்டு. 1400 ரூபா ஆகுதா 1 டேக்கு, ஓகேவா. நீங்கள் 2 நாள் ஸ்டே பண்ணுறதுன்னா ஒரு 800 ரூபா கணக்கு பண்ணிங்க, ஓகேவா. அப்போ வந்து 8 8 16 1700 ரூபா ஆகுது. அப்புறம் 2 நாளைக்கு ஓகே, 2 நாள் கோவா நீங்கள் இப்போல்லாம் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இங்கே சாப்பாடு தான் பெரிய தலைவலி. தமிழ்நாடு ஃபுட்டு இங்கே எதுவுமே கிடைக்காது, டேஸ்ட்டு இருக்காது நம்மள மாதிரிலாம். காலைல ப்ரெட்டு ஜாம் தொட்டுன்னு சாப்பிட வேண்டியது, அதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. லஞ்சு வந்து இருக்கும், பிரியாணின்னு மசாலா தனியாக இருக்கும், ஒயிட் ரைஸ் தனியாக இருக்கும். அது கலந்து தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அது பிரியாணி இங்கே, ஓகேவா. ஆனால் நம்ம ஊர் சாப்பாடு, நம்ம தமிழ்நாடு சாப்பாடுலாம் இங்கே கிடைக்குன்னா கண்டிப்பாக கிடைக்காது. தமிழ்நாடு கடையே இங்கே இருக்குது. ஆக்சுவலாக டேஸ்ட்டு கண்டிப்பாக வராது, அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லா இல்லை. ஏன்னா நான் கோவாவுக்கு வந்து 4 வருஷம் கொரோனாவுக்கு முன்னாடியிலேருந்து நான் கோவா வந்துட்டுருக்கேன், எனக்கு தெரியும். சாப்பாடெலாம் அந்தளவுக்கு இருக்காது, ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு தோசை நைஸ் வாங்கினாலும் 80 ரூபா 90 ரூபா வரும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு வந்து கரெக்டாக பார்த்து லெவலாக சாப்பிடுங்க. ஏன்னா வெளியே இடத்துக்கு வந்தீங்கன்னா ஃபுட்டு அதிகமாக எடுத்திங்கன்னா உடம்பு எதனா பாதிச்சுன்னா தலைவலி ஆயிரும். ஏன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்துருக்கிறீங்க, 2 நாள் வந்து நல்லா சுற்றி பார்க்கணும், ஜுரம் மாதிரி வந்துடும். அதனால் ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. அதிகமாக எனக்கு தெரிஞ்சு வெஜிடேரியனாக யூஸ் பண்ணுங்கள். நான்வெஜ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹோட்டல் ஃபீல்ட்லேருந்து சொல்கிறேன், 3 நாள் 4 நாள் இருந்தது, ஐஸில் இருந்தது, அதெல்லாம் வந்து சமைப்பாங்க. அதெல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க. எடுத்தால் கொஞ்சமாக சாப்பிடுங்க, அவ்வளோதான். வந்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு பிரியாணி சாப்பிடுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே நான்வெஜ் அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபிஷ் ஒன்றா எடுத்துங்க, ஃபிஷ்லாம் அங்கே நல்லாயிருக்கும், டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும்.
அப்புறம் வந்து மொத்தம் வந்து 1700 வருதா, 8 8 16 1700 வருது. ஓகேவா, 2 டேஸ்க்கு. திருப்பி ரிட்டர்ன் வரணும்ல, அதே வந்து 1000 ருபீஸ் வச்சுங்க. 700 சொன்னேன், ஒரு 1000 வச்சுங்க. ஏன்னா முன்ன பண்ண கூட ஆகலாம் வரலாம். ஓகேங்களா, ஏன்னா இங்கே லோக்கல் பஸ்ஸில் வந்து ஒரு 7 கிலோமீட்டருக்கு வரத்துக்கே வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நான் இப்போ வந்து மாப்சா வந்தேன். மாப்சாவில் வந்து திருப்பி வந்து இப்போ நான் வந்து பாகா வந்தேன். பாகா வந்து பார்த்திங்கன்னா அங்கே 30, இங்கே 30, 60 ரூபா ஆச்சு. அப்படியே அந்த சின்ன சின்ன சில்லறை காசுலாம் போட்டால் ஒரு 1000 ரூபான்னு வச்சுங்க. மிச்சம் வந்து 2700 வருது மொத்தமே. அவ்வளோதான். கோவாவுக்கு வந்து போகிற செலவே இவ்வளோ தான். சாப்பாடு செலவு சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு 1000 ரூபா கிட்ட வரும். அப்போ வந்து 3700 வச்சுங்க. அப்புறம் வந்து பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு சுற்ற போகிறேன்னா 400 ரூபா வரும். பெட்ரோல் வந்து இங்கே நம்மளோட 10 ரூபா கம்மி தான், ஆனால் வந்து 90 ரூபான்னு நினைக்கிறேன். பெட்ரோல் இன்னும் எனக்கு தெரியல, ஏன்னா நான் வந்து ஒரு விஷயம் ஆகுதுன்றதால எனக்கு தெரியல. சரி, இதுதான் செலவு, வேறு எதுவுமே இங்கே செலவு கிடையாது. நீங்கள் மற்றபடி உங்கள் ஓன் இஷ்யூ, ட்ரெஸ் எடுக்கணும், வேறு எதனா வாங்கணும் அப்படின்னா அது உங்களுடைய சாய்ஸ் தான். அது நான் எதுவும் சொல்ல விருப்பப்படல. வந்து போகிறதுக்கு, ஸ்டே பண்ணுறதுக்கு, ஃபுட்டுக்கு மெயினாக இதுதான். ஓகேவா, இந்த கேட்டகரி தான். ட்ராவல் ஒன்று, ஸ்டே ஒன்று, ஃபுட்டு. ஓகே, மொத்தம் 3 பஸ்ஸு. மற்றபடி நீங்கள் இங்கே வந்தனா ஃப்ரீயாக இருக்கலாம், பண்ணலாம். ஆனால் பைக்லாம் எடுத்திங்கன்னா லைசன்ஸ் இல்லாமல் எடுத்துடாதீங்க, பிடிச்சிடுவாங்க. நீங்கள் ஹெல்மெட் போனாலும் உங்களை செக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் வந்து செக் பண்ணாங்க. அந்த மோஸ்ட்லி ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் வந்து மிஷின் வச்சுலாம் ஊது அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பிடிச்சிக்கிதான்னு கேட்பாங்க. நீ சாப்பிட்டாலும் கரெக்டாக ஆடிங்கிடின்னு போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. கரெக்டாக தெளிவாக போனீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அழகாக போயிட்டு வந்து மோஸ்ட்லி தமிழ்நாடு சொன்னாலே விட்டுருவாங்க. நான் இதேமாதிரி நிறைய வாட்டி போயிருக்கேன், இப்போ இல்லை, அதெல்லாம் முன்னாடி. ஆனால் வந்து குடிச்சிட்டு ஓட்டுறது கிடையாது, செக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக தமிழ்நாடு சார் அப்படின்னா இட்ஸ் ஓகே, கோ ஓகே சிரிச்சின்னு ஹாய் சொல்லிட்டு போயிட்டே தருவோம். ஏன்னா என்னன்னு தெரியல, நம்மளை ரொம்ப மதிக்கிறாங்க தமிழ்நாடுன்னா ஒன்று. ஓகேவா. மற்றபடி இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ காமிக்கிறேன். இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 6 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த இடம் எப்படி இருக்குன்னா பாருங்கள். எல்லாம் நைட்டில் நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக இப்போ சீசன் கிடையாது. சீசன் இருந்தால் வேறு லெவலில் இருக்கும். ஃபுல்லாக ஃபாரின்ஸ் இருப்பாங்க, எல்லா ஸ்டேட்டுக்காரங்களும் இருப்பாங்க இங்கே. ஆக்சுவலாக இது வந்து அவுட் சைடு பாருங்க. ஓகே, இது வந்து அவுட் சைடு. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நைட் டைமில் இந்த வலைலாம் கட்டியிருக்காங்கல்ல, இந்த வலைலாம் வந்து எதுனா இந்த மேலே இருக்க இளநீர் இருக்குல்ல, அது சப்போஸ் கீழே விழக்கூடாது, உண்ட தலைமையில் விழுன்றதுக்காக இந்த வலை சேஃப்டியாக கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே யார் மேலே சூழ்ந்துச்சுன்னா பெரிய தலைவலி ஆயிரும். அதனால தான் பழசை மறந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். அதுக்காக தான் நினைக்கிறாங்க. இதுமாரி சும்மா ஜாலியாக ஸ்டே பண்ணுற மாதிரி இந்த ரோல் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து சும்மா படுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். முதுகு பெயின் இருக்காது ஆக்சுவலாக அதில். அது ஒன்று. அப்புறம் நைட்டில் ஜாலியாக கேம்ப் ஃபயரை தான் காணோம், நான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டன் நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது ஃபுல்லாக. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க் பண்ணலாம், ஸ்மோக் பண்ணுற ஏரியா இது. ஆக்சுவலாக இது நம்ம எல்லாமே ஃப்ரீயாக பண்ணலாம் இங்கே. இதெல்லாம் வந்து ஒரிஜினல் ஹாஸ்டல். இதெல்லாம் ஹாஸ்டல், எதுவுமே அலோடு கிடையாது. ஃபுல்லாக ரிலாக்ஸாக உட்காரலாம். ஈவினிங் டைமில் நல்லாயிருக்கும். அதாவது 7 o'clock மேலே எல்லாருமே இங்கே வருவாங்க, ஹாஸ்டலில் தங்கியிருக்கோங்க எல்லாமே. அதான் ஹாஸ்டல் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம ரூம் எடுத்துகிட்டு அதை காசு அதிகமாக கொடுத்துட்டு நம்ம வெளியே போய் குரூப்பாக வந்தால் ஓகே. ஆனால் சிங்கிளாக வரவங்க இதேமாதிரி ஹாஸ்டலில் எடுத்தால் 4 பேர் கூட பேசலாம், ஜாலியாக இருக்கலாம். ஈவினிங் டைமில் பாட்டு அதேமாதிரிலாம் மியூசிக்லாம் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஜாலியாக பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அதனால் சொல்கிறேன், குரூப்பாக வந்தவங்கன்னா நீங்கள் வந்து ஹாஸ்டலில் எடுத்தால் 4 பேர் கூட இன்னும் பழகிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், பழக்க வழக்கங்கள் இருக்கும். என்னென்னா லாங்குவேஜ் தெரியணும். லாங்குவேஜ் தெரியலன்னா பீஸ் தான். லாங்குவேஜ் ஓகேங்களா, ஹிந்தி தெரியணும்னு அவசியமே இல்லை, இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். நார்மலாக நானே எப்படியோ ஓடிட்டுருக்கேன் தெரியாது இங்கிலீஷ் வச்சுட்டு. அப்புறம் இந்த கேம் ப்ளே பண்ணால் கேம் ப்ளே பண்ணிக்கலாம். சும்மா ஜாலியாக யாராச்சும் வந்தாங்கன்னா அந்த பர்சனல் அடிக்கலாம், விளாட்லாம், பால் விளாட்லாம். கேரம் போர்டு இருக்குது, கேரம் போர்டு வேணாலும் கேரம் போர்டு விளாட்லாம். ஓகேங்களா, அதுவே ஃப்ரீயாக இங்கே எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னும் வந்து உங்களுக்கு இந்த ட்ரிங்க்ஸ் பற்றி என்னென்ன ப்ரைஸுன்றது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, 20 rupeesலேருந்தே ட்ரிங்க்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் வாங்குகிற 150 quarter இங்கே வெறும் 20 rupees ஒன்லி. 22 rupees நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதையும் நான் உங்களுக்கு
வீடியோவாக போடுறேன். தெரிஞ்சுக்க அதுக்காக தான் போடுறேன், விஷயம் தெரியணுன்றதுக்காக தான் போடுறேன். பட் நீங்கள் வாங்குங்க குடிங்க நான் சொல்லவே இல்லை, உங்களுடைய விருப்பம் அது. எனக்கு அது இல்லை. ஏன்னா வார்த்தையை நீங்கள் என்ஜாய் பண்ண தான் வரீங்க. நீங்கள் சொன்னாலும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு 4000 தான் அந்த தனியாக ஒரு சிங்கிள் பர்சன் ஜாலியாக வந்துட்டு ஜாலியாக போகலாம், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு இல்லை வேணாம், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணுங்கள். ஏன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கும். போட்டுருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 35% வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் அப்படி இப்படியே டிஃப்ரெண்ட் இருக்கும், ஆனால் கிடச்சிடும். அது முன்னாடி நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போகிறது ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஃப்ரீயாக வந்து போகலாம். ஓகே, சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மிச்ச டீட்டெயில்ஸ்லாம் வந்து இன்னும் நிறையா உங்களுக்கு காட்டுறேன். ஈவினிங்கில் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம்.